Hi guys, my name is Ajju. நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா அப்கமிங் மூவி தீபாவளி ரிலீஸ் ஆக போற போடா போடியை பத்தி பேச போறோம். போடா போடி வந்து ஒரு குட் ரொமான்ஸ் மூவி. ஏற்கனவே சிம்பு வந்து ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு. போடா போடி இட்ஸ் சிம்பு ப்ரொடக்ஷன். சிம்பு ப்ரொடக்ஷன் இல்ல, ப்ரொடக்ஷன்னா ப்ரொடியூசர், அசிஸ்டன்ட் ப்ரொடியூசர் நடிச்சிருக்காரு. தென் சரத்குமாரோட பொண்ணு டாட்டர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இட்ஸ் எ குட் ரொமான்ஸ் மூவி. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் பேஸ்ட் ஆஃப் லவ் அண்ட் டான்ஸையும் லவ்வையும் சேர்த்து வச்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்றாரு. ஆனா பார்த்தா அப்படி தெரியல, 1 வருஷமா எடுத்துட்டு இருக்காரு. பாவம் மக்கள்லாம், சாரி ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாம் 1 வருஷமா ஒரு மொக்க படத்தை எடுத்துட்டு பெரிய ஃபிளாப் கொடுக்க தயாரா இருக்காரு போல் தெரியுது. ஏன்னா சிம்புக்கு ரொமான்ஸே வராது, வந்தாலும் ஹிட் ஆகாது. ஏன்னா அவரோட ஃப்ளாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கால சில படங்கள் அதிகமாக அவர் 2, 3, 4, 5 படங்கள் ஃப்ளாப் கொடுத்துருக்காரு. அவரோட ரொமான்ஸ் தாண்டி மக்களை கன்சிடர் பண்ணி கேட்டதுல வந்து, மக்களோட கமெண்ட்ஸ் கேட்டதுல வந்து போடா போடி வந்து ஒரு மினித்தண்டி வேறவைய விட நல்லா இருக்கும், பெட்டரா எதிர்பார்க்கறாங்க. பட் படம் ஒன்று ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறம் தான் தெரியும் போடா போடி ஒரு மினித்தாண்டி வருவைய விட நல்லா இருக்குமா இல்ல மொக்கையா இருக்குமான்னு. அப்புறம் இந்த படத்தை பத்தி சொல்ல போனோம்னா, சிம்பு வந்து ஒரு பணக்கார பையனா நடிக்கிறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு டான்ஸ் கத்துக்க வர்றாங்க. அவங்க 2 பேருக்குள்ள லவ் நடக்குது, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை வரும். ஸோ குழந்தை வரும். அந்த ரொமான்ஸ்ல ஒரு ஸ்டோரி. பட் இந்த படம் டைரக்டர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும் போது இட்ஸ் அ காமெடி அண்ட் ரொமான்ஸ் ஃபிலிம்னு சொன்னாரு. பட் படம் ட்ரெய்லரும் இதெல்லாம் பார்த்தோம்னா அது பார்த்தா தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல்லி இட்ஸ் ரொமான்ஸ் ஃபிலிம்ஸ் தான் நினைக்கிறேன். அப்புறம் படமோட ஜெமினி சர்க்கஸ் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். தென் இந்த படத்தை வந்து வந்து ஏஜிஎஸ் மூவிஸ் தான் வாங்கணும்னு இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ஹஸ் டர்ன் டு த ஜெமினி சர்க்கஸ்க்கு போயிடுச்சு. நண்பன் சில ஹிட் படங்கள்லாம் கொடுத்த பெரிய டைரக்டர். தென் இந்த படத்துல வந்து சிம்பு வந்து ஒரு வித்தியாசமான பல கெட்டப்ஸ் போட்டு நடிச்சிருக்காரு. சில வேடங்கள், கெட்டப்ஸ், நியூ லுக்ஸ், அவரோட ஸ்டைல், அவரோட 6 பேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. படமோட ஆடியோ லான்ச் ஆயிடுச்சு. அக்டோபர் 5 தான் ஆச்சு. அக்டோபர் 5 ஆயிருக்கு ஆடியோ லான்ச். தென் இந்த படத்தை பத்தி அதிகமா சொல்ல போனோம்னா, இந்த படத்துல ஒரு எல்லா சாங்ஸும் கேட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பாடல்கள் வந்து அருமையா இசை போட்டிருக்காரு. அது பாத்தீங்கன்னா இந்த படம் சொல்ல போனா ஒரு வந்து இட்ஸ் அ மியூசிக்கல் ஃபிலிம் அண்ட் டான்ஸ் சொல்லணும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ரொமான்ஸ். நல்ல ரொமான்ஸ்க்கு மெயினா தேவையானது வந்து மியூசிக். தென் எ குட் ஆக்டர். இவர் மொக்க ஆக்டரை போய் போட்டு வச்சிருக்காரு, என்ன பண்ண போறான்னு தெரியல. அதுவும் இல்லாம புது ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க சொதப்புறாங்களா இல்லை ஹிட் ஆகுறாங்களான்னு தெரியல. சரத்குமார் மாதிரி கத்திட்டாங்கன்னா படம் மாறி ஆயிரும். அப்புறம் பாத்தீங்கன்னா காமெடியில வந்து நம்ம பிரேம்ஜி அண்ட் சந்தானம் பதிலா பிரேம்ஜி வந்திருக்காரு. ஏன்னா
பிரேம்ஜி வந்து சந்தானம்க்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்துச்சு ஷூட்டிங், விசா ப்ராப்ளம்னால. சரி, அந்த ஸ்பாட்ல வந்து நம்ம பிரேம்ஜி இருக்கனால பிரேம்ஜி, தென் கினேஷ் வந்து அவரோட மாமாவா நடிச்சிருக்காரு. மாமானா தாய் மாமனா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு கலக்கெல்லாம் இருக்கணும்னு நம்புறோம். பட் மொக்க போடுமா இல்ல சக்க போடுமான்னு தெரியாது. ஏபி பிக்சர்ஸோட நெக்ஸ்ட் மூவி, அப்கமிங் மூவியை பத்தி we will discuss on November 14.